ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா FIFO மெத்தடில் மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வச்சு எப்படி சம் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். ரெக்கார்ட் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஸ்டோர்ஸ் லெட்ஜர் ப்ரைசிங் த மெட்டீரியல்ஸ் அண்டர் FIFO மெத்தட். ஸோ நமக்கு ஒரு 5 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு எப்படி சம் போடுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி இருக்குன்னா, May 1st பேலன்சஸ் 500 யூனிட்ஸ் அட் 25 rupees per யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு May 1st ஓப்பனிங் பேலன்ஸ் 500 யூனிட்ஸ் 12,500. இதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக பேலன்சஸ் காலம்லேயே போட்டுடலாம். பிகாஸ் ஏன்னா அது ஓப்பனிங் பேலன்ஸ், ஸோ அதனால டைரெக்டாக பேலன்ஸ் காலமில் வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள். May 3rd ரிசீவ் 300 யூனிட்ஸ் அட் 30 rupees per யூனிட். ஸோ May 3rd என்ன பண்ணுறாங்க? பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போனா என்ன வரும்? குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் வரும். ஸோ May 3rd goods received note number. ஸோ ரிசீவ்டுன்றனால நம்ம ரெசிப்ட்ஸ் காலமில் போடணும். எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க? 300 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க அட் 30 rupees per யூனிட். ஸோ 300 30 rupees per யூனிட், டோட்டலாக 9,000 அமௌண்ட். ஓகேவா? இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு 500 யூனிட்ஸ், அது கூட இப்போ ஒரு 300 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 500 யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் 300 யூனிட்ஸ், டோட்டலாக 800 யூனிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள். May 5th issued 200 யூனிட்ஸ். ஸோ May 5th என்ன பண்ணுறாங்க? இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் வரும். ஸோ May 5th மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க? 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம இஷ்யூ காலமில் 200 யூனிட்ஸ் போடணும். போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி, அதாவது ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்குது, நம்ம பேலன்சஸில் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரின்னு எதை சொல்கிறேன்னா, இப்போ 500 இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி, 300 இருக்கிறது செகண்ட் என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் இருக்கிற அந்த 500 கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுனா தான் இந்த 300 என்ட்ரியில் கை வைக்கணும். இல்லைனா ஃபர்ஸ்ட் என்ட்ரியிலேருந்து தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னவோ அது ஃபர்ஸ்ட்லேருந்து தான் கொடுக்கணும், செகண்டில் இருக்கிறத செகண்ட்லேருந்து தான் கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் 500 யூனிட்ஸ் இருக்குது, நமக்கு 200 யூனிட்ஸ்க்கு சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த 500லேருந்து 200 யூனிட்ஸை இஷ்யூ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 300 நம்ம பேலன்ஸ் காலமில் போட்டுடணும். ஓகேவா? ஸோ 500 யூனிட்ஸ்லேருந்து 200 யூனிட்ஸ் அட் 25 rupees per யூனிட். பிகாஸ் 500ல் 25 யூனிட்ஸ் 25 rupees தானே per யூனிட் இருக்குது. ஸோ அதோட 25 rupees per யூனிட் தான் போடணும். ஸோ 500ல் 200 யூனிட்ஸ் அட் 25 rupees per யூனிட், டோட்டலாக 5,000. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 300 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். அதாவது இந்த 500ல் 200 போயிடுச்சுன்னா 300 பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 300 இன்ட்டு 25 rupees per யூனிட், டோட்டலாக 7,500. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் என்ட்ரி இருக்கு இல்லையா, இதில் நம்ம எந்த இஷ்யூஸுமே பண்ணலை. ஸோ டேரெக்டாக இந்த 300 அப்படியே போட்டுடலாம். 300 இன்ட்டு 30 யூனிட்ஸ் 9,000 போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள். May 7 issued 120 யூனிட்ஸ். ஸோ 7th May என்ன பண்ணுறாங்க? 120 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 7th May மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர், பிகாஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம், ஸோ அதனால் மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம்? 120 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். அதுக்கு முதல்ல சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 300 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவை 120 தான். அப்போ சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த 300 யூனிட்ஸ்லேருந்து 120 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் அட் 25 rupees per யூனிட். பிகாஸ் 300 யூனிட்ஸ்க்கு 25 rupees தான் per யூனிட். ஸோ அதுலேருந்து இஷ்யூ பண்ணுறதுனால அதோடைய per யூனிட் எவ்வளவோ அதை தான் நம்ம போடணும். ஸோ 120 இன்ட்டு 25 3,000. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 300 யூனிட்ஸில் 120 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 180 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ 180 இன்ட்டு 25 4,500. நெக்ஸ்ட் இந்த 300 யூனிட்ஸை நம்ம கையே வைக்கலை, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் அதை பேலன்ஸ் காலமில் அப்படியே போட்டுருவோம். 300 இன்ட்டு 30 9,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பாருங்கள். 8th May ரிசீவ்ட் பேக் 10 யூனிட்ஸ். ப்ராக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இஷ்யூட் ஆன் May 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ May 7ல் இஷ்யூ பண்ண யூனிட்ஸ்லேருந்து 10 யூனிட்ஸ் வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது நமக்கு ரிசீவ் பேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசீவ் பேக்னா ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நமக்கே, அதை தான் அவங்க ரிசீவ் பேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ட்ரி எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு May 8
மெட்டீரியல் ரிட்டர்ன்டு நோட் நம்பர்னு போடணும். ஓகேவா? பிகாஸ் ஏன்னா அவங்க தான் ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம அதை வந்து மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் நம்பர்னு கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணிட்டு நம்ம நம்ம கிட்ட ரிசீவ் பேக் ஆகிறதுனால நம்ம அதை ரிசீவ் காலம்ல என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம கிட்டயே திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுனால நம்ம ரிசீவ் காலம்ல என்டர் பண்றோம். எவ்வளோ? 10 யூனிட்ஸ். அது வந்துட்டு எப்போ இஷ்யூ பண்ணதுல இருந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னு பாருங்க. 7th May 120 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுல இருந்து தான் 10 யூனிட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ 120 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் பெர் யூனிட் போட்டிருக்கோம்? நம்ம 25 ருபீஸ் பெர் யூனிட் போட்டிருக்கோம். அந்த 25 ருபீஸ் பெர் யூனிட்டை தான் நம்ம ரிட்டர்ன் பேக் பண்ணதுக்கும் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ 10 யூனிட்ஸ் அட் 25 ருபீஸ். பிகாஸ் இந்த 120 அட் 25ல இருந்து தான் இந்த 10 வந்துட்டு அவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ அதோட யூனிட்டை தான் நம்ம போடணும். ஸோ 10 யூனிட்ஸ் அட் 25 ருபீஸ் பெர் யூனிட், டோட்டலா 250 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி 180 யூனிட்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் என்ட்ரியில, அதை போட்டுருவோம். செகண்ட் என்ட்ரி 300 யூனிட்ஸ், அது இஷ்யூவே ஆகலை, அப்படியே இருக்கு. ஸோ அதையும் போட்டுடுவோம். இப்போ நம்ம ரிட்டர்ன் பேக் ஆச்சு இல்லையா நமக்கு? ஸோ அதையும் நம்ம பேலன்ஸ்ல காட்டிடுவோம். பிகாஸ் அதுவும் தானே நமக்கு பேலன்ஸ், நம்ம அக்கௌண்ட்ல அதுவும் ஆட் ஆயிடும். ஸோ டோட்டலா 180 பிளஸ் 300 பிளஸ் 10 யூனிட்ஸ். டோட்டலா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் என்ட்ரியில 180 யூனிட்ஸ் இருக்கு, செகண்ட் என்ட்ரியில 300 யூனிட்ஸ் இருக்கு, தேர்ட் என்ட்ரியில 10 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? இதோட இந்த சம் ஓவர். நம்ம எல்லா என்ட்ரிஸுமே போட்டாச்சு. ஆன்சர் பாருங்க, கரெக்டா வரும். டோட்டலா நமக்கு வந்து 490 யூனிட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம 52nd சம் எப்படி போடுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.